ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இது அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும் சரி, குறிப்பாக அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வரக்கூடிய நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனுக்கு பொருந்தும். அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களுடைய கிரேடிங் சிஸ்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் கிரேடிங் சிஸ்டம் கொடுக்க போகிறாங்க. கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுடைய மதிப்பீடு, அவங்க எக்ஸாமுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஒரு சப்ஜெக்டை எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களுடைய தகுதியை எப்படி நம்ம நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத, அவங்க தகுதி சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய மார்க் ஷீட்ஸை இந்த வருஷம் சில மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இப்போ இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தும். 2026-27 இருந்து உள்ளே படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த சேஞ்சஸ் கொடுக்குறாங்களா இல்லை அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இப்போ இது இந்த வருஷம் புதுசாக ஜாயின் பண்ணுற போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டாயம் பொருந்தும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி நியூ கிரேடிங் சிஸ்டம் 2026-27 அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் எக்ஸ்பிளைன்டு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைட்டிலே கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த வருஷம் கிரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு நம்ம மாறி இருக்கோம். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியர் கம்பேரிசன், ஒருத்தரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரே லெவலில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை ஒருத்தரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் யாருக்கு கொஞ்சம் திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சு ஒரே தட்டில் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு பேர் ரிலேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேட்டிவ் சிஸ்டம் அது இப்போ கேன்சல் ஆகுது. இனிமேல் போக போகிறது அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம். சார் இது யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தானே அப்படின்னா, யூஜிக்கு பிஜிக்கு பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் இந்த வருஷம் பிஹெச்டிக்கே ஒரு ஏதோ ஓப்பன் விண்டோ சிஸ்டம் கொடுக்க போகிறதாகவும் ஒரு பைலாஸ் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு கூட ஆர்டர்ஸ் வரல. அதை பற்றி நம்ம அப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்ஸ், என்ன அப்டேட்ஸ் வேணாலும் நம்ம சேனலில் முதல்ல பார்க்கணும் தான், பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி அப்டேட்ஸ், அஃபிஷியல் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம போகும்போது என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா, ஃபேர் டிரான்ஸ்பரண்ட் எவாலுவேஷன் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண முடியும். என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மாறி இருக்குது. இது நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்களோ மார்க்கை பேஸ் பண்ணி கிரேடிங்காக போக போகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேம்பஸில் ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இது கிளாஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு கம்பேரிசன். ஒரு கிளாஸில் யார் டாப்பராக இருந்தாங்களோ அந்த டாப்பராக இருக்கிறவர் என்ன மார்க் எடுத்தாரோ அந்த மார்க்கை முதல் மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, உதாரணத்துக்கு 100க்கு 100 எடுத்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. முதல் மாணவனே 100க்கு ஒரு 90 எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த 90 மார்க் தான் முதல் மார்க்காகவும் மற்றவங்கள அவங்க கூட கம்பேரிசனாக போட்டு ஒரு கிரேடிங் சிஸ்டம் கொடுத்தாங்க. ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுடைய தனிப்பட்ட உழைப்புக்கான மார்க்கை தனியாக அப்சல்யூட் சிஸ்டமாக கொடுக்க போகிறாங்க. அப்போது ஈச் ஸ்டூடெண்ட் எவாலுவேட்டட். அப்போ ஒன்று நடக்குதுன்னா, ஈச் ஸ்டூடெண்ட் எவாலுவேட்டட் இண்டிபெண்டன்ட்லி. இதனால் என்ன நடக்க போகுது, என்கரேஜஸ் ஃபேர் காம்படிஷன் அண்ட் ரியல் ஸ்கில் மெஷர்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த மெம்பர்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8 பாயிண்ட் கிரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 10 பாயிண்ட்ஸ், அதாவது 91லேருந்து 100 மார்க்குக்குள்ளே உங்களுடைய மார்க்காக இருந்தால் உங்களுக்கு எஸ் கிரேட், அவுட்ஸ்டாண்டிங் கிரேட்னு கொடுக்க போகிறாங்க. 10 பாயிண்ட் அதுக்கு. A+ எக்ஸலண்ட் அப்படின்னா 81லேருந்து 90 மார்க்குள்ளே எடுத்திங்கன்னா நீங்கள் A+ அப்படிங்கிற கிரேடில் போயிடுவீங்க. 9 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 71லேருந்து 80க்குள்ளே ஒரு இண்டிவிஜுவல் மார்க் இருந்தால் நீங்கள் A வெரி குட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் போயிடுவீங்க. 8 பாயிண்ட் கிடைக்கும். 66 மார்க்லேருந்து 70 மார்க்குள்ளே இருந்ததுன்னா B+ குட், நீங்கள் 7 பாயிண்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 61லேருந்து 65க்குள்ளே நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் B கிரேடில் போகிறீங்க, அபோவ் ஆவரேஜ் இருக்கீங்கன்னு அர்த்தம். 6.5 இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. போன வருஷம் இந்த மாதிரி இல்லை. அது 56லேருந்து 60 மார்க்கில் இருக்கிறீங்கன்னா C+ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 6 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 50லேருந்து 55 மார்க்குள்ளே வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் சாட்டிஸ்ஃபேக்டரியாக அந்த கோர்ஸை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். C கிரேட் கொடுக்குறாங்க, 5 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த 50க்கு கீழே 49 எடுத்தால் கூட நீங்கள் ரீஏப்பர் ஆகணும், அதாவது ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ரீஅப்பியரன்ஸ், நீங்கள் திருப்பி வரணும். பிலோ 50 கீழே போகிறீங்க, அவங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ். இந்த B கிரேட்,
சி ப்ளஸ் கிரேட், சி கிரேட் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஒரு சேஞ்சஸை அந்த அப்சல்யூட் சிஸ்டத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுடைய திறமை அப்படிங்கிறது கரெக்டாக மார்க் ஷீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டத்துக்கு மாறுறதுக்கான காரணம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்ஸ் ட்ரூலி ரிஃப்ளெக்ட் த பர்ஃபார்மன்ஸ். இது உங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் எங்கள் மார்க் ஷீட்டில். மோட்டிவேட்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன். நம்ம சும்மா கடைசியில் படிக்கலாம் மச்சி, ஜாலியாக பார்த்துக்கலாம் மச்சி அப்படின்னு ஓரளவுக்கு அப்படி போனீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் முடியுங்கிறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணும். நோ டிபெண்டன்சி ஆன் கிளாஸ் டாப்பர்ஸ். கிளாஸ் டாப்பர் கூட எனக்கு கம்பேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு என்னவோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இங்கே தனிமையாக யார் கூட யாரையும் கம்பேர் பண்ணால் உங்கள் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வெளில கொண்டு வருது. ரிவார்ட்ஸ் ஹை ஸ்கோர் ஃபேர்லி. ரிவார்ட்ஸ் ஹை ஸ்கோர் ஃபேர் அலைன்மெண்ட். அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. கம்பேர் பண்ணும்போது சில மாற்றங்கள் இருக்கும். நம்மளோட தகுதியை இன்னொரு கம்பேர் பண்ணும்போது சில மாற்றங்கள் இருக்கும். அவர் அப்படி பண்ணார், அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு எடுக்கிறத தாண்டி நான் இதான் பண்ணேன், அதுக்கு என்ன மார்க் போடுங்களோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. அப்போ ரிவார்ட்ஸ் ஹை ஸ்கோர் ஃபேர்லி. ஸோ இம்ப்ரூவ்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன் எவாலுவேஷன். அப்போது எவாலுவேஷனில் நம்ம உண்மையிலே என்ன மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி கிரேடிங் சிஸ்டத்தில் நீங்கள் இந்த கிரேட் அப்படிங்கிற பாயிண்ட் நம்மளுடைய இண்டிவிஜுவல் மார்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாமல் போகலாம். அப்போ இண்டிவிஜுவல் நான் என்ன மார்க் வாங்கியிருக்கிறது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால் பேரண்ட்ஸுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் குழந்தை உண்மையிலேயே சப்ஜெக்டை எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணாமல் உங்கள் குழந்தைக்கான ஒரிஜினல் அவுட்கம் அப்படிங்கிறத வெளிப்படும். மோர் அக்யூரேட். இது எல்லா இடத்துலையும் அவங்களோட கரியரை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த இடத்துல வீக்காக